நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமக்கு துணையாக பகவான் ஸ்ரீ விஷ்ணு துணை நிற்கிறார். இப்போது அவரோடு சேர்ந்து மகேஸ்வரன் துணையும் நமக்கு உள்ளது. பிறகு ஏன் கவலை கொள்ள வேண்டும்? எவர் துணை நிற்பார், எவர் துணை நிற்க மாட்டார் என்று நீ கவலைப்பட தேவையில்லை சந்திரா. வசந்த உற்சவ ஏற்பாட்டில் மட்டும் நீ கவனம் செலுத்து. அதுதான் உனக்கு நல்லது. ஆகட்டும், அவ்வாறே ஆகட்டும். வசந்த உற்சவம் சம்பந்தமாக நான் தங்களிடம் அன்றே அதற்கான பொறுப்பை நான் உன்னிடம் கொடுத்து விட்டேன். வசந்த உற்சவத்தினை இனி நீதான் கவனிக்க வேண்டும். கவலை கொள்ள வேண்டாம். எக்குறையுமின்றி உற்சவம் நடக்கும். எது பற்றியும் கவலை வேண்டாம் தேவேந்திரா. பிரஜாபதி மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அனைவரையும் ரட்சிக்க வேண்டிய கடமை என்னை சார்ந்தது. புறப்பட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. இனி தாமதிப்பதில் அர்த்தம் இல்லை. மகாசபை கூட்டத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டேன். யாத்திரைக்கான தங்கள் உத்தரவுகளையும் எப்பொழுதோ நிறைவேற்றிவிட்டேன் தந்தையே. என் வார்த்தைகளை நீ தட்டமாட்டாய் என்று எனக்கு தெரியும். நலமாக இருப்பாய். வசந்த உற்சவம் கண்டு எனது பிரஜைகள் ஆனந்தம் கொள்ள வேண்டும். நல்ல முறையில் மகாசபை கூட்டம் நிறைவேறும் சுவாமி. இன்னல் ஏதும் நேர்ந்ததா தேவேந்திரரே? இல்லையே. ஏன் கவலையோடு தோற்றமளிக்கிறீர்கள்? ஏதேனும் வேதனையா? நிச்சயம் இல்லை. உடன் பிரஜாபதி இருக்கும்போது எனக்கு இன்னல் என்பது ஏது? வேதனை என்பது எதற்கு? பெருமைக்குரிய சந்திரனே, வசந்த உற்சவத்தின் வெற்றி உன்னுடைய கையில் உள்ளது. இடையில் இடையூறு ஏற்பட்டால் அதற்கும் பொறுப்பு நீதான். தந்தையே, அக்கவலை தமக்கு வேண்டாம். இவ்விஷயத்தில் என்னவர் தம்மை நிராசையடைய செய்ய மாட்டார். நந்தை, நாரதர் கூறிய வார்த்தைகளை என்னிடம் உரைக்காதே. என்ன நேர்ந்தது நந்தி? ஒன்றுமில்லை. சென்று விடு இங்கிருந்து. புண்பட்ட மனதோடு வாடுகின்றேன். நீ மேலும் ஏதாவது கூறி ரணமாக்காதே. ஓஹோ, நீ இன்னும் ஈஸ்வரன் வார்த்தையால் வேதனையுறுகிறாய். ஈஸ்வரன் என்று தவிப்போடு இருந்தார். நான் அப்போது அவரிடம் கூறிய வார்த்தைகள் அவரை இன்னும் வேதனையடைய செய்தது. நந்தி, நீ அதை பற்றி கவலைப்படாதே. அவர் அதையெல்லாம் மறந்திருப்பார். இருக்காது, மறந்திருக்க மாட்டார். அவர் என்னை அவர் ஒருவேளை தன்னிடமிருந்து பிரித்து விடுவாரா? என்னை அவர் நிராகரித்து விட்டால் நான் என்ன செய்வேன்? நான் எங்கு செல்வேன்? மகேஸ்வரன் இல்லாமல் ஒரு கணம் கூட வாழ முடியாத இந்த நந்தியால் என்னை அவர் புறக்கணித்தால் எவ்விடம் செல்வேன் நான்? என்னை அவர் புறக்கணித்து விடுவாரா?
குட்டி எங்க இருக்கிறாள்? அதானே, அழைத்து வாருங்கள் அவளை. கனவு கண்டு கொண்டிருக்கிறாளா அவள்? நான் கனவு ஒன்றும் காணவில்லை, இங்குதான் இருக்கிறேன். இந்த வசந்த உற்சவத்தின் துவக்கம் மகத்துவமானது. அனைத்து நிகழ்ச்சிகளும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். செல் மாதங்கி. உற்சவத்தின் துவக்கம் கண்ணை கவரும் விதத்தில் இருக்க வேண்டும். சங்கீதத்தோடு உற்சவத்தை துவங்குவோம். நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்க வரப்போகின்றவர் ஒரு முக்கியஸ்தர். அவர் 64 கலைகளை கற்றவராவார். வாருங்கள் சந்திரரே. ஆகட்டும், ஆனால் இல்லாளுடன் இணைந்து இன்னிசை இசைக்க விரும்புகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதி அற்புதம். இருவரும் கானத்தால் மெய்மறக்கச் செய்தீர்கள். ஆகட்டும், அடுத்து நீங்கள் மூவரும் செல்லுங்கள். இது நியாயமா மாதங்கி? சந்திரன் ரோஹிணியின் தேவகானத்தை கேட்ட பிறகு எங்களால்... கியாதி அக்கா, முயற்சி செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? ஆகட்டும், உன் விருப்பத்தை மறுக்க மாட்டேன். வா. சரி, வாருங்கள்.
அற்புதமாக இருந்தது. இங்கு அடுத்து பாடப்போவது என் மனதில் இடம் பிடித்த நங்கை ஆவாள். என்ன சதி, சம்மதம் தானே? நான் பாடுவதா? ஆனால் அனைவரும் இணைந்து பாடுகிறார்களே, நான் எவ்வாறு? உனக்கு நான் ஒரு யோசனை கூறுகிறேன். நீ உன் மனதிற்கு பிடித்தமானவரை இதயத்தில் நிறுத்தி பாடத் துவங்கினால் சரியாகிவிடும் அல்லவா? உன் மனதில் இருப்பவரை என்னிடம் கூற மறுக்கின்றாய் அல்லவா? அவர் உன் கானத்தில் வெளிப்படுகிறாரா என்று பார்க்கலாம். ஜாக்கிரதையாக இரு சதி. நந்தி, உன்னுடைய விழிகள் ஏன் பனித்துள்ளது? பிரபு, என் கேள்விக்கு நீ பதிலளிக்கவில்லை நந்தி. ஏன் இப்போது கண்ணீர் வடிக்கிறாய்? பிரபு, நான் பரிகாரம் தேடி கண்ணீர் வடிக்கின்றேன். தம்மை கேள்வி கேட்கும் துணிவு எவ்வாறு வந்தது எனக்கு? கேள்வி கேட்பதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் நீ கேட்கும் கேள்வி என் மனதை வேதனைப்படுத்துகிறதா, இல்லை வேதனையடைந்த இதயம் ஆனந்தம் கொள்கிறதா என்பதுதான் அதில் முக்கியம். நீ என் மீது பக்தி கொண்டவன். உனது சிநேகத்தை நான் என்றும் மறவேன் நந்தி. பிரபு, தாம் கூறும் அறிவார்ந்த வார்த்தைகளை அறிவற்ற நான் அறியேன் பிரபு. என் மனதிற்கு தமக்கு சேவை செய்வதை தவிர வேறொன்றும் வேண்டாம் என்றுதான் தோன்றுகிறது. என்றென்றும் தம் பாதங்களில் விழுந்து சேவை செய்து கொண்டிருக்கும் நான் தம்மை தேவி சதியோடு தரிசிக்க வேண்டுகிறேன். வேறொன்றும் தேவையில்லை பிரபு. பிரபு, உன் அளவற்ற சிநேகம் சில சமயம் சங்கடத்தில் ஆழ்த்துகிறது. அது உன்னை என்னிடமிருந்து பிரித்தும் விடலாம். இதை நான் எதிர்பார்த்தேன். நான் தம்மை துக்கப்படுத்தி விட்டேனா? தாம் என்னை புறக்கணிக்க எண்ணுகிறீர்கள் அல்லவா? இந்த நந்தி மீது தமக்கு சிநேகம் இல்லை அல்லவா பிரபு? அதை நானும் நன்கறிவேன். என் வார்த்தைகள் தம்மை வேதனைப்படுத்தியது உண்மைதான். என்னை புறக்கணிக்க துணிந்து விட்டீர்களே.